இந்த ராகினியை விஜய் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. அதனால ராகினி அவங்க அப்பாவும் செம்ம டென்ஷனாக விஜய் மேலே இருக்காங்க. விஜய் பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா விஜயை பார்க்குறதுக்காக அவங்க மாமா கூட வராங்க. விஜய் செம்ம டென்ஷனாக வெண்ணிலாவை செம்மையாக திட்டி விடுறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இங்கே வருவேன், உன் மூஞ்சில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீங்களாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வெண்ணிலா கோவப்படுறாங்க. இங்கே பாரு, என்ன பார்த்தா பிடிக்கலையா, அந்த காவேரி பார்த்தா மட்டும் பிடிக்குதானே? ஆமாம் பிடிக்குது, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே, அவள் இல்லாமல் என்னால் எதுவுமே எனக்கு கிடையாது, என் வாழ்க்கை அவதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ப்ளீஸ் விஜய், நீயும் எனக்கு வேணும் விஜய், நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எக்காரணம் கூட உனக்கு கிடைக்க மாட்டேன், நான் என்றைக்கும் காவேரிக்கு தான், காவேரியும் நானும் தான் வாழ போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் தலையிடாத, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வான் பண்ணுறாரு. அதை கேட்காத வெண்ணிலா நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வருவேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணி போய் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க மாமா அப்படி நடக்கலைன்னா நாங்கள் தவறான முடிவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து போகிறாரு. இதெல்லாம் கேட்ட விஜய் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணுறேன் தாத்தா நான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே இங்கே தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரே டென்ஷனாக இருக்கார். அவருக்கு தூக்கமே வரல. என்ன தாத்தா அப்படின்னு, உன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, நாளைக்கு காலையில் அந்த பொண்ணு ஏதாவது தவறான முடிவுக்கோ ஏதாவது போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊரே ஒன்றை தான்ப்பா பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் வேறு மாதிரி பிரச்சனை உருவாகும், இது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், அதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் நான் பண்ணிக்க முடியுமா, அதுக்கு நான் சொல்லலைப்பா, வேறு ஏதாவது இதுக்கு பண்ணணும்ப்பா, நல்லா யோசிச்சுட்டேன் தாத்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். என்ன விஜய் சொல்கிற, நடக்க போகிறது பார்க்க தானே போகிறீங்க தாத்தா, எல்லாத்துக்கும் செக் வச்சுருக்கேன் தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க அந்த கும்பலை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படி தாத்தா யோசிக்கிறாரு. இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் வருவார்னு சொல்லிட்டு. விஜய் கண்டிப்பாக வந்துருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளிலாம் விஜய் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வருவானு என்னன்னே தெரியலையே, ஒரு வேளை வரலன்னா இந்த வெண்ணிலா போய் சேர்ந்துருவா, அதுக்கப்புறம் இந்த பழி விஜய் மேலே விழுந்துடும், அதுக்கப்புறம் என்ன எப்படியும் விஜய் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. இங்கே விஜய் வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டு, விஜய் நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் விஜய் நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும், என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்து வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் ஏன் இப்படிலாம் பண்ண, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், கல்யாணம் ஆன ஒருத்தரை மிரட்டி இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு இன்ஸ்பெக்டர். அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பண்ணிட்டே விஜய் அப்படின்றாங்க. மேடம் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம், இப்படி பண்ணிட்டீங்க, அவருக்கு விருப்பம் இல்லாமல் எதுக்கு மேடம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள், ஏன் இப்படி எங்களெல்லாம் இந்த மாதிரி தவறான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெள்ளா கிட்டே கேள்வி கேட்குறாங்க. மீடியா எல்லாருமே வெள்ளா என்ன பண்ண சொல்லாமல் தவிக்கிறாங்க. அடுத்து சார் உண்மையிலே இது அரெஸ்ட் பண்ணது, ஆமாம் எல்லாருமே அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி வேணும்னே பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே பாருங்கள் சார், எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற விஜய். என்ன என்ன சொல்கிற சித்தப்பா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இந்த விஜய் சொல்லி தான் நான் வெள்ளாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணேன், விஜய் தான் அவங்க இறந்ததுக்கே காரணம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்க சித்தப்பா, ஒரு லாஜிக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்கிறாரு, அடிக்க போகிறாரு. உடனே போலீஸ் தடுக்கிறாங்க. நீங்கள் என்னன்னாலும் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க, இப்போ நாங்கள் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே பாரு விஜய், நீ ஒரு வேளை வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கல, இந்த கேஸில் நீ கண்டிப்பாக மாட்டுவேன், அதுக்கப்புறம் கடைசி காலம் ஃபுல்லாக நீ கழி தின்ன வேண்டியது அப்படின்றாரு. யார் பண்ணுறது, யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வழக்கம் போல் அடிக்க ஓடி வராரு. போலீஸ் தடுத்துட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. கூட ஒன்றும் ஆகலை விஜய், நீ நினச்சின்னா கண்டிப்பாக வெள்ளாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், வெள்ளாவோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த கேஸ் அன்பரசு உன் மேலே போட மாட்டார் அப்படின்னு, என்ன கேஸ் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன் காவேரிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாக வெண்ணிலா